16 நாள் வந்து நான் வெளியே வர மாட்டேன். எங்களுக்கு வந்து ஒரே துக்க நிகழ்ச்சியா இருக்குன்றாங்க. 16 நாள் நடக்கல. ஆனா, அவர் வீட்ல ஆயுத பூஜை மட்டும் கொண்டாடி இருக்கார்ல விஜய். அது எந்த விதத்தில நியாயம்? அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு கூட பார்க்கல. 2 நாள் கழிச்சு ஒரு இது போடுறாருன்னா, ஒரு தலைவரே கிடையாது. அதாவது தலைவருக்கா ஏத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, கஷ்டப்பட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அத செய்றாங்க. அத செய்றது தான் தலைவர். ஒரு ஒரு பிரச்சனை ஆனோனே அங்கருந்து கிளம்பி போறாரு. எவ்வளோ நேரத்தில போறாரு? ஒரு 1/2 மணி நேரத்திலவே எங்கேயோ சென்னைக்கு வந்துடுறாரு. ஆனா, அவரு அங்க அந்த ஊருக்கு போறதுக்கு காலையில 3 மணிக்கு சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு வராரு. ஆனா, எல்லாரும் பேசுறாங்க. ஏன் 7 மணிக்கு வந்தாருன்றது விஜய் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் உங்கள யாருனா தடுத்தாங்களா? வச்சாங்களா? இல்லையே! நீ கூட்டத்த காட்டணும். கரூர்ல வந்து யார் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். கரூர்ல அவரோட இடத்துல நம்ம கூட்டத்த காட்டிட்டா நம்ம தான் மாசுங்கிறத காட்டுறதுக்காகவே பண்ணி இவ்வளோ பேர காலி பண்ணியிருக்காங்க. இத என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப திமுக காரங்க வந்து இத வந்து உள்ள புகுந்து பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க ஒரு ஒரு இதுலயும் எது எதுல ஏறி உடைக்கிறான்னு மட்டும் பாருங்க. அவங்க போட்ட இடத்துல எல்லாமே கடைங்க காலி முதல்ல. வாழ்வாதாரத்த அண்டி இருக்காங்க பாருங்க. அவங்க கடைங்க காலி. அவங்க யார்ட்ட போய் கேட்பாங்க? இதே கவர்மெண்ட்ல நம்ம மக்கள்ட்ட முதல்வர்ட்ட வந்து கேட்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க கூட்டத்த காட்டுறாங்க. இது வந்து ஒரு வியாபார கூட்டம் தான். யாரும் வந்து கட்சிக்காகன்னு வரவங்கலாம் யாருமே கிடையாது.